ஹாய். போன வீடியோட தொடர்ச்சி தான் இது. ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து வேலைக்கு போய்கிட்டு இதை ரன் பண்ணிகிட்டு இருந்தால் தெரிஞ்சுக்காது. நான் வந்து பாப்பாவுக்கு பிரசவத்துக்கு வந்தேன். பாப்பா கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு கொண்டு போய் அனுப்பி விட்டுட்டு சரி யூடியூப்பில் நமக்கு வந்து அப்ளை பண்ணுற வேலை இருக்குது, அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு இங்கே இருக்கேன். ஏன்னா இங்கே இருந்துக்கிட்டு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான கிராமம். நமக்கு ஏற்ற மாரி சம்பளம் எதுவும் கிடைக்காது. வேலைக்கு போனால் அப்படியே இருந்தாலும் யூடியூப்லேருந்து ஒரு 3 மாதம்தான் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். அந்த 3 மாதத்துக்காண்டி யார் வேலை கொடுப்பாங்க? உண்மையை சொல்லி வேலை வாங்கணும். நாமளுமே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் அந்த 3 மாதம் மட்டும் தானே வருவேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஈரோடு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் எவனாவது வேலை கொடுப்பானா? சொல்லாமே வேலைக்கு போனாலும் திடீர்னு திரும்ப நின்றுட்டோம்னா நாம் பிறந்து வளர்ந்த ஊர் எப்போ வேணாலும் வருவோம் போவோம், திரும்ப அந்த கடைக்கு போகிற மாதிரி வரும். ஏன் அப்படிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு நான் எங்கேயுமே வேலைக்கு போகலை. முடிஞ்சால் பார்க்கலாம், ஏதோ தோட்டத்து வேலை கிடச்சா போவேன், இல்லைன்னா அப்புறம் வீட்டில் தான் இருக்கணும், கடன் வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும். உண்மையாகவே எப்படி சொல்கிறது, ஒன்றும் புரியல. சரி, சாதனை பண்ணுற நேரத்துக்கு சோதனை வருது, அந்த சோதனையும் சந்திப்புமே. நான் வந்து யூடியூப்பில் ரீச் ஆகிட்டேன், நான் நினச்சது நம்ம சாதிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் நினப்பில் இருந்தேன். நினச்சது என்ன சாதிக்க போகிறேன்னா, நான் என்னெல்லாம் ஒரு உதவியெலாம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அந்த சாதனையெல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினப்பில் இருந்தேன். ஆனால் சோதனையிலும் சாதனையிலும் சோதனை அப்படிங்கிற மாதிரி சாதனை பண்ண நேரத்தில் சோதனை வருதுன்னாவே கண்டிப்பாக அது வெற்றியில் தான் முடியும். நான் அப்படி மனசை தேர்த்திக்கிட்டேன். எனக்கு வந்து $18 காட்டுச்சு. $12 லைவில் சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு $18 காட்டுச்சு. நேற்று மட்டுமே $18 காட்டுச்சு. எனக்கு வந்து $18 போகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த சாதனை பண்ணுற நேரத்துக்கு ஒரு சோதனை வருது பார்த்திங்களா, அந்த சோதனையை வென்றுட்டுனா எனக்கு திரும்ப எப்பயுமே சோதனை கிடையாது அப்படிங்கிறத நானாக என் மனசுக்குள்ளே எனக்கு நானே சமாதானம் பண்ணிக்கிறேன். காலைல எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே படுத்துக்கிட்டே அப்படியே முழிச்சு பார்த்தா என்னடா இதெல்லாம் ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வெறுப்பாகி மனசு கஷ்டப்பட்ட மட்டும்தான் கண்ணுலேருந்து தண்ணி வரும். அப்படியே நான் மாட்டுக்கு நான் அழுவே இல்லை, ஆனால் கண்ணுலேருந்து பொழப்பொழன்னு தண்ணி விழுதுகிட்டே இருக்குது. சரி பார்க்கலாம், எந்தளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்தளவுக்கு பின்னாடி நல்லா இருப்போம் அப்படின்னு தான் நான் ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்படும் போதெல்லாம் அதை நினச்சி தான் ஒவ்வொரு கஷ்டத்தையும்